ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 13/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 1. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 45 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று இரவு 8:34 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:04 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 7:18 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 9:42 வரை வணிசை, பின்பு இரவு 8:34 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் ஆயில்யம், மகம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். இன்றைய கோச்சாரப்படி கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். மேஷராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மனைவினால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சௌரியம் இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால் இந்த நாளில் அந்த உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு சந்தோஷமான நாளாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அவங்களுக்கு தேவையான மருந்துகளும் மாத்திரைகளும் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து செஞ்சீங்கன்னா இந்த நாள் நல்ல நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடன் தீர்க்கும் நாளாக கூட அமையும். இன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கடனை தீர்க்கறதுக்கு வழியை பாருங்கள். ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை கடனை கொடுத்து தீர்க்கறது பதிலாக கொஞ்சமான ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாவது அந்த கடனில் ஓரளவுக்கு உங்களால் ஒரு சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி பாருங்கள். ஆனால் இந்த நாள் கடனை தீர்க்கறதுக்கு ஒரு உத்தமமான நாளாக அமையுது. உங்களோட பாதத்தில் அடிபட்டிருக்கும், காயங்கள் இருக்கும். அந்த காயங்கள் எல்லாமே ஆறி கொஞ்சம் நல்லபடியாக நடந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியும் இருக்கும். அந்த எரிச்சல்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. அதனால் இந்த நாளை உங்கள் பாதத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான எல்லா ப்ரிகாஷன்ஸையும் எடுத்துக்குங்க. ஆனால் தயவு செஞ்சு உங்கள் பாதத்தில் ஏதாச்சும் ஒரு அலர்ஜி, ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எது ஆச்சுன்னா பிற்காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். அதனால் பாதத்தை கொஞ்சம் நல்லபடியாக கேர் பண்ணுங்க. இடது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். அதனால் உங்களோட பவரை கண் டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்ணாடி ரெகுலராக போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கண்ணாடியோட பவர் செக் பண்ணிவிட்டு உங்களோட கண்ணும் செக் பண்ணி பர்டிகுலராக இடது கண்ணை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அது பவருக்கு உண்டான இதை மாற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பரிகாரம்: திருவக்கரை காளியம்மன் கோயிலுக்கு போங்க. அப்படி போக முடியலன்னா அம்பாலோட ஃபோட்டோவை பேக்கெட்டில் வச்சுக்குங்க. இல்லைன்னா அப்படி அம்பாலோட ஃபோட்டோ கிடைக்கலன்னா பக்கத்தில் இருக்கிற காளியம்மனுக்கு போங்க. காளியம்மன் கோயிலுக்கு போங்க. போகும்போது அம்பாளுக்கு சந்தனாதி தைலத்தை வாங்கிட்டு போங்க. இந்த சந்தனாதி தைலத்தை பூஜாரிகிட்ட கொடுத்து அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுங்க. எதுக்கு இந்த சந்தனாதி தைலத்தை நம்ம அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு தரோம்னா இதனால் மன அமைதியும் மன கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான அமைப்பாக இருக்கும். அதனால் சந்தனாதி தைலத்தை அம்பாளுக்கு அபிஷேகமாக தந்து தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட மன வருத்தம் நீங்கி சந்தோஷமான நாளாக அமையறதுக்கு அந்த காளியம்மனோட அருளும் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாகும். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கனவோட பலன் அம்பை கண்டால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அம்பு அப்படின்னா வில்லுலேருந்து வர அம்பு. வெறும் அம்பை மட்டும் பார்த்தா அதுக்குண்டான பலன் மகிழ்ச்சி. நீங்கள் அம்பு மட்டும் வருது வில்ல காணுன்னு தேடாதீங்க.
அம்பு வந்து வில்லுலேருந்து வந்துட்டாவே அது வந்து நம்ம எண்ணங்கள் வந்து பிற்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான எண்ணமாக தான் மாறத்துக்கு உண்டான காரணமே தவிர அதுதானோட அர்த்தம். அம்பை கண்டால் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.